அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆஃப்டர் சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம வீடியோஸ் போடலை. இப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். ஏன்னா சண்டே எபிசோட் வந்து நான் ட்ரை போட முடியல. ஏற்கனவே நான் சொன்ன காரணங்கள் தான். இன்னும் ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மானிட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துடும். வந்த பிறகு நம்மளுடைய அப்படியே வந்து நம்ம கண்டென்ட்டை தெரிக்க விடலாம். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கண்டென்ட் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து எங்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் சுச்சுவேஷன் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் சாரி, எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை, சாரி. ஸோ ஒரு 2 days எனக்காக பொறுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போவோம். 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. இந்த வாரத்துக்கான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர்கள். காலையிலே இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்கேட் போர்ட் டாஸ்க் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நடக்கிற ஒரு டாஸ்க் தான். விக்கல்ஸ், கனி அண்ட் பிரவீன் 3 பேருக்கும் தான் டாஸ்க்கு. இதில் பிரவீன் அவர்கள் ஜெயிச்சு இந்த வாரத்துக்கான தலைவர் ஆயிட்டார். தலைவரான பிரவீன் வந்து ஒவ்வொரு டீமாக பிரித்ததில் வந்து நிறைய சொன்னார். நான் வந்து இந்த வாரம் முழுக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ஒரு அவமான சக்கல்லாம் வந்து நான் போட போகிறேன், யார் சொல்கிற வேலையை செய்யலையோ அந்த அவமான சக்கல்லாம் நான் நிற்க வைப்பேன், நிறைய, அதாவது சூப்பர் டீலக்ஸ் என்ன வேலை சொன்னாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற முதற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து அவர் சொன்னார். அவர் சொல்ல 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 அங்கே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. யார் அது? பார்வதி. இப்போ பார்வதி சில இடங்களில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறதுனால நான் தப்பான ஆளும் கிடையாது, கேள்வி கேட்காம இருக்கிறதுனால அவங்க நல்லவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபேக்ட் தான். பார்வதி எதுக்காக இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதில் பாதிக்கப்பட போகிறது பார்வதி தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிபல் இல்லையா, நான் வந்து எனக்கு எது தோணுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆக்சுவலாக அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. பார்வதியோடைய விளையாட்டில் சில இடங்களில் வந்து அவங்க சரியாக இருக்கும்பொழுது நம்ம பாராட்டுறோம். பட் சில இடங்களில் தன்னை ரிபல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிபல் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே அவங்க கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிபல் அப்படிங்கிறது அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் எனக்கு எது சொன்னாலும் அது வந்து நான் ரிபலாக தான் பார்ப்பேன் அப்படின்றது வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டேர்மே மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நிறைய கேள்விகளை கேட்டாங்க. பிரவீன் வந்து சொல்லி மாயலை, அதாவது ஏகப்பட்ட. ஆனால் பிரவீன் சில இடங்களில் சொன்னது வந்து நம்மளாலே ஏற்றுக்க முடியல. யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் இன்னும் அதர் டீமுடைய கன்சர்னை பொறுத்து நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம்லாம் சொல்கிறா. அப்படி வீட்டிலேருந்தே நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம், யாரும் அவங்கக்கிட்ட பேச மாட்டோம், அவங்க ப்ரொவிஷன்ஸ்லாம் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, அதை பார்ப்போம். இப்போ ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான சூப்பர் டீலக்ஸ்க்கு வேலை செய்கிறதுக்கு 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்வதி வந்து வெசல் வாஷிங் டீம் வித் கெமியோட இருக்காங்க, கெமி அண்ட் பார்வதி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீனும் கெமியும் தான் சூப்பர் டீலக்ஸ்க்கு இந்த வாரத்துக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் ப்ரோமோஸ் பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ்க்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரில, போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான விஷயங்கள் இன்னும் நடக்கவே இல்லை. இந்த வாரத்துக்கான ஸ்வாப்பிங், யார் வந்து பிபிக்கு வர போகிறாங்க, சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பிபிக்கு வர போகிறாங்க, இங்கேருந்து யார் வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு போக போகிறாங்க, அது இன்னும் வந்து தெரியலை. ஸோ மேபி வந்து கனி அவர்கள் அங்கே மாறி இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த அன்பு கேங் இருக்குல்ல, இந்த அன்பு கேங்கனுடைய ஒரே டார்கெட் யாருன்னா பார்வதி தான். அதில் யார் சூப்பர் டீலக்ஸ்க்கு போனாலும் இல்லை யார் சூப்பர் டீலக்ஸில் இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பர்சனை தான் சூஸ் பண்ணுறாங்க. அது பார்வதியாக இருக்கிறாங்க. மேபி இதுக்காக கூட பார்வதி அத்தனை கேள்விகளை வந்து கேட்டிருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க நம்மளை தான் இது பண்ணுவாங்க. இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா வெஞ்சன்ஸ் கேம் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பார்வதி வந்து முதல் வாரத்தில் 2வது வாரத்தில் சூப்பர் டீலக்ஸில் இருக்கும்போது இதே விஷயத்த கனி அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சூட் கேஸை எடுத்துகிட்டு வந்து வைக்குமாறு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து இப்போ கனி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே பர்சனல் திங்ஸை நான் எடுத்துகிட்டு வரமாட்டேன் அப்படின்னு வந்து பார்வதி சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய உடைகள் அதெல்லாம் வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் அதனால தான் பல இடங்களில் சண்டையே வந்திருக்கும். இப்போ அதே விஷயத்த கனி அவர்கள் பண்ணுறாங்க. நேற்று தான் விஜய் சேதுபதி அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஓரளவுக்கு வந்து அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டார். ஆனால் திவாகரன் நல்லவன் ஆக்குனது தான் நம்மளால் பொறுத்துக்க முடியல. கனி அவர்களை நல்லா நீங்கள் எஃப்ஜேக்கு வந்து ஒன் சைடாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவர் கேட்டிருந்தார். சேம் எஃப்ஜே வந்து பார்வதிக்கு என்ன வேலை சொல்லுவாரோ அதே வேலை, என்னுடைய துணிகளை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. பார்வதி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல டோர் டெலிவரி தானே சொன்னீங்க, நான் வந்து கீழே வச்சுட்டு போகிறேன். ஆக்சுவலாக கனி அங்கே தான் நிற்கிறாங்க.
கனி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே வச்சுட்டு போகிறதுல ஓகே. கனி இருக்கும்போது அவங்க கையிலேயே கொடுத்துருக்கலாம், பட் எதனால் அவங்க கீழே வச்சுட்டு போகிறாங்கன்றது தெரியலை. அது வந்து நம்ம லைவில் பார்க்கும்போது தான் தெரியும். கீழே வச்சுட்டு போகிறாங்க. உடனே கனி வந்து அது என் கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது. பிரவீன் வச்சு அங்கே வந்து பிபி ஹவுஸ்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்போது என் கையில் நான் வந்து வாசலில் நிற்கும் பொழுது என் கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன, எதுக்காக கீழே வைக்கணும், கீழே வச்சதுக்கு என்கிட்ட மறுபடியும் என் ட்ரெஸ்ஸை எடுத்து என் கையில் கொடுத்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே பார்வதி என்ன எப்போ பார்த்தாலும் சாரி என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. உடனே கனி அவர்கள் என்ன எனக்கும் ஏன்னு சொல்ல தெரியும், நீங்கள் வந்து நீங்கள் பண்ணதுக்கு எனக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இவங்க என்ன மட்டுமே டார்கெட் பண்ணி சாரி கேட்க சொல்கிறாங்க, இது என்ன இது. காலையில் பிரவீன் வந்து சூப்பர் ரிலாக்ஸ் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும்னு சொல்லும் பொழுது பார்வதி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்கன்றத பொறுத்து நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே யாருமே பேசலை. அங்கே பேசுறது 2 பேர், ஒன்று பார்வதி இன்னொன்று கமருதீன், 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்வதி சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கனி வந்து அங்கேயே உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க. சாரி கேட்காம இந்த இடத்த விட்டு நான் எழுத மாட்டேன். மறுபடியும் பார்வதியும் நானும் இங்கே உட்காரன்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பஞ்சாயத்தா, அதை கையில் கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. உடனே அவங்க சாரி கேட்கணும். சாரியில் உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரில. இதே சாரியை கனி அவர்கள் எல்லார்கிட்டையும் கேட்க சொன்னால் பரவாயில்ல, அங்கே தான் நமக்கு வந்து முரண்பாடாகுது. எல்லாரும் தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்டையும் கனி அவர்கள் சாரி கேட்க சொல்கிறாங்களான்னா கிடையாது. பர்டிகுலராக பார்வதினும் போது சாரி கேட்கணும். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்வதி வந்து எவ்வளோ திமிரு பிடிச்சவ, எவ்வளோ அகங்காரம் பிடிச்சவ, அவளையே நான் வந்து சாரி கேட்க வச்சேன் பார்த்தியா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு தேவை. அதனால் அவங்க அதை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் இதான் முடியுதா. 2வது ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையுமே அந்த அவமான சர்க்கிளில் அவர் நிற்க வச்சுருக்கார் பிரவீன். வீட்டு தலையாக அவர் அந்த வேலையை பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் கனி அவர்கள் ஒரு டர்ட்டி கேம் விளையாடுறாங்க. எப்பயுமே பார்வதியை நோக்கி இந்த ஒரு டர்ட்டி கேம் மட்டுமே விளையாடப்படுது. அந்த இடத்துல பார்வதிக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கனி அவர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய பாலிட்டிக்ஸை சாப்பாட்டில் தான் வைக்கிறது. சாப்பாட்டில் உப்பை போடுறது, சாப்பாட்டை கெட்டு போக வைக்கிறது, 2 முறை உப்பு போட்டது, எச்சி சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தது. இது சமையல் விளையாட்டில் டைட்டில் வின் பண்ண சமையல் கூடத்தில் இருக்கக்கூடிய கனி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை அவங்க அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சமைக்கிறதுக்கு அந்த ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போகுதில்ல, புரியுதுங்களா? அங்கே என்ன சொல்கிறாங்க, பார்வதி சாரி கேட்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பிரவீன் கிட்ட சொல்கிறாங்க. பார்வதிக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா ரைட்ரா, கடைசியில் உங்களால் வந்து என்னை எப்படி ஜெயிக்க முடியும்னா இந்த சாப்பாட்டு விஷயத்தை வச்சு மட்டும்தானே உங்களால் ஜெயிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் உங்களுடைய கேவலமான அரசியலை இந்த சாப்பாட்டில் தானே பண்ணுவீங்க. சரி, இப்போ என்ன, நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? நான் வந்து ட்ரெஸ்ஸை உங்கள் கையில் கொடுக்காம கீழே வச்சதுக்கு ரொம்ப நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து சர்க்காசமாக தான் சொல்கிறாங்க அவங்க. ராஜமாதா இந்தாங்க சாரி தானே வேணும், இந்தாங்க சாரி அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், சாரி கேட்குறதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதுவும் சாப்பாட்டு விஷயத்தை வச்சு சாரி கேட்கணுன்றது என்ன மாதிரியான கேம்? இதுதான் டர்ட்டி கேம், இதுதான் டர்ட்டி கேம். ஸோ இந்த சீசனே வந்து ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்வதி மேலே யாருக்கெல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்க தீர்த்துக்கிறாங்க. பார்வதிக்கு யார் மேலெல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கோ அதையும் அவங்க வந்து சான்ஸ் கிடைக்கும் போது தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நடக்கும்போது சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்க, நடக்காத போது அது வந்து ஓவராக வந்து வெடித்து சதறாங்க. இது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 2 விஷயங்கள் தான் ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ப்ரோமோனா பார்வதி இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது இந்த வார தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. லைவில் என்னென்ன அப்டேட் இருக்குன்றதை நான் வந்து அப்பப்போ சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டோட்டலாக கவர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கனி அவர்கள் செய்த இந்த வேலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? பார்வதி அவர்களுடைய இந்த செயலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? நான் இவங்க சரி இவங்க தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது, உங்கள் கையிலே நான் விட்டுறேன். இதான் நடந்த சீன், காலையிலேருந்து நடந்தது. இதன் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள் யார் சரி யார் தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.